ஸ்ரீ கர்க சம்ஹிதை மதுரா காண்டத்தின் 2ஆம் அத்தியாயம். நாரத மாமுனிவர் கூறினார், மித்திலேஸ்வர மன்னரே, அங்கே வலிமை மிக்க போதையிலிருந்த அரக்கன் கேசி குதிரை வடிவத்தை எடுத்துக்கொண்டு அழகிய பிருந்தாவனத்திற்கு சென்று மேகம் போல கர்ஜித்தான். அவன் கால்களின் தாக்கத்தால் உறுதியான மரங்கள் கூட நொறுங்கி போகும். வானத்தில் உள்ள அடர்ந்த மேகங்கள் கூட அவனது வாளின் அடியால் நொறுங்கி போகும். மித்திலேந்திரனே, அவரது வேகம் தாங்க முடியாததாக இருந்தது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை கண்டதும் பயத்தால் மிகவும் கலங்கி கோப ஆண்களும் கோபிகை பெண்களும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் தஞ்சம் புகுந்தனர். பாவங்களையும் பாவிகளையும் துன்புறுத்தும் இறைவன் பயப்படாதே என்று கூறி அவர்கள் அனைவருக்கும் பாதுகாப்பு உறுதியளித்து தனது இடுப்பின் மஞ்சள் துணியை கட்டி அந்த அரக்கனை கொல்ல முடிவு செய்தார். அந்த பெரிய அசுரன் தனது பின்னங்கால்களால் பகவான் ஸ்ரீஹரியை தாக்கி பூமியை அசைத்து வானத்தையே தனது கர்ஜனையால் நிரப்பினான். காற்று ஒரு தாமரையை வேரோடு பிடுங்கி எறிவது போல் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அந்த அசுரனை அவரது 2 பாதங்களாலும் பிடித்து தனது பலத்தால் சுழற்றி 1 யோஜனையை வீசி எறிந்தார். கோபத்தால் நிறைந்த அசுரன் வந்து பிரஜ முற்றத்தில் பகவான் ஸ்ரீஹரியை தனது வாளால் தாக்கினான். பின்னர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவரது வாளை பிடித்து தனது பலத்தால் அவரை ஆட்டி 100 யோஜனைகளை வானத்தில் வீசினார். வானத்திலிருந்து விழுந்து அவர் சிறிது துயரமடைந்தார். ஆனால் மீண்டும் எழுந்தவுடன் வலிமை மிக்க அசுரன் ஒரு மேகம் போல கர்ஜித்தான். அவரது கழுத்திலிருந்து மேனியை அசைத்து வானத்தில் தனது வாளின் முடிகளை மீண்டும் மீண்டும் அசைத்து அரக்கன் பகவான் ஸ்ரீஹரியின் முன் பாய்ந்து தனது பாதங்களால் பூமியை கிழித்தான். பின்னர் பகவான் மதுசூதனன் ஒரு குத்தினால் கேசியை தாக்கினார். அந்த அடியால் கேசியானவர் 2 மணி நேரம் மயக்கமடைந்திருந்தார். பின்னர் குதிரை போன்ற அசுரன் பகவான் ஸ்ரீஹரியின் கழுத்தை வாயால் பிடித்து அவரை தூக்கி பூமியிலிருந்து 1 மில்லியன் யோஜனை தொலைவில் வானத்திற்கு உயர்ந்தான். அங்கே வானத்தில் இருவருக்கும் இடையே 2 மணி நேரம் கடுமையான போர் நடந்தது. அரசரே, கேசி பகவான் ஸ்ரீஹரியை தனது பாதங்கள், பற்கள், கழுத்து மடிப்புகள், வால் மற்றும் கூர்மையான குளம்புகளால் மீண்டும் மீண்டும் தாக்கினர். பின்னர் பகவான் ஸ்ரீஹரி அவரை தனது 2 கரங்களிலும் பிடித்து கொண்டு அவரை சுற்றி சுழற்றத் தொடங்கினார். ஒரு குழந்தை கமண்டலத்தை எறிவது போல அவர் அந்த அரக்கனை வானத்திலிருந்து கீழே வீசினார். பகவான் ஸ்ரீஹரி தனது திருக்கரத்தை அவன் வாயில் திணித்தார். அந்த கை அவன் வயிற்றை அடைந்து குணப்படுத்த முடியாத ஒரு நோயை போல வேகமாக வளரத் தொடங்கியது. அந்த அசுரனின் மூச்சு திணறல் ஏற்பட்டு அவன் கால்களை கழுதையிலிருந்து தூக்கி எறியத் தொடங்கினான். அவன் வயிறு வெடித்து குதிரை வடிவில் இருந்த அசுரன் உடனடியாக உயிரை இழந்தான். உடலை விட்டு பிரிந்தவுடன் அவன் உடனடியாக ஒரு தெய்வீக வடிவத்தை எடுத்து மகுடம் மற்றும் செவி அணிகளால் அலங்கரிக்கப்பட்டு கூப்பிய திருக்கரங்களுடன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை வணங்கினான். குமுதன், மாதவா, நான் தேவேந்திரனின் உதவியாளர். என் பெயர் குமுதன். நான் மிகவும் பிரகாசமானவன், அழகானவன், துணிச்சலானவன். தேவர்களின் அரசனான தேவேந்திரனின் மீது ஒரு குடையை பிடித்திருந்தேன். கடந்த காலத்தில் விருத்ராசுரனால் கொல்லப்பட்ட பிரம்மதேவரையும் அல்பனையும் சாந்தப்படுத்த சொர்க்கத்தின் அதிபதி அஸ்வமேதம் என்ற பெரிய யாகத்தை செய்தான். அஸ்வமேதத்தின் குதிரை வெள்ளை நிறத்திலும் கருமையான காதுகளுடனும் மனதை போன்ற வேகத்துடனும் இருந்தது. நான் அதை சவாரி செய்ய விரும்பினேன். இந்த ஆசையால் மகிழ்ந்த நான் குதிரையை திருடி பாதாளத்திற்கு சென்றேன். பின்னர் மருதர்கள் என்னை ஒரு கயிற்றில் கட்டி தேவர்களின் அரசனான தேவேந்திரனிடம் என்னை அழைத்து வந்தனர். தேவேந்திரன் என்னை சபித்து, துஷ்டனே, ஒரு அரக்கனாக நீ மாறுவாய். உன் குதிரை போன்ற வடிவம் 2 மன்வந்திரங்களுக்கு பூமியில் இருக்கட்டும் என்று கூறினார். பகவானே, இன்று உமது தொடுதலால் அந்த சாபத்திலிருந்து நான் உடனடியாக விடுபட்டேன். பகவானே, இப்போது என்னை உமது பணியாளாக்குங்கள். என் மனம் உமது தாமரை திருப்பாதங்களில் நிலைத்திருக்கிறது. தாமே அனைத்து உலகங்களுக்கும் ஒரே சாட்சி.
பகவான் ஸ்ரீஹரி கூறினார், நான் உன்னை வணங்குகிறேன். நாரத மாமுனிவர் கூறுகிறார், அரசனே, மிதிலேஸ்வரரே, இவ்வாறு கூறிவிட்டு அல்லி மலர் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை வலம் வந்து திசைகளை ஒளிரச் செய்யும் ஒரு சிறந்த விமானத்தில் ஏறி ஸ்வர்க லோகத்திற்கு சென்றது. இது ஸ்ரீ கர்க சம்ஹிதையின் நாரத மாமுனிவருக்கும் பகுலாஸ்வ மன்னருக்கும் இடையே நடைபெற்ற உரையாடலின் 2ஆம் அத்தியாயமான கேபிலிரி ஸ்லாட்டர் என்ற திருநாமம் கொண்ட 2ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.